ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: அமைதி மற்றும் வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 145வது பிறந்த தினம் ஒற்றுமை தினமாக இன்று கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. பீகாரில் 2ஆம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். அமைதி, வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 145வது பிறந்த தினம் ஒற்றுமை தினமாக இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குஜராத் மாநிலம் கெவாடியாவில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டு பாதுகாப்பு படையினரின் ஒற்றுமைக்கான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் ஆயிரக்கணக்கானோரை நாம் இழந்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு பாகிஸ்தான் உறுதுணையாக இருந்ததை அந்நாடே ஒப்புக்கொண்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை சில கட்சிகள் அரசியல் பிரச்சனையாக மாற்றியதாக குற்றம் சாட்டிய பிரதமர், நாட்டு நலன் சார்ந்த பிரச்சனைகளை அரசியலாக்கக்கூடாது என்று வேண்டுகோள் விடுத்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற இலக்கை எட்டும் வகையில் அனைவரும் ஒற்றுமையுடன் அமைதி மற்றும் வளத்திற்காக பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்கான புதிய பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் அமைதி நிலைநாட்டப்பட்டு இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். வேற்றுமையில் ஒற்றுமையே நமது பலம் என்று குறிப்பிட்ட பிரதமர், சுயசார்பு இந்தியாவை நோக்கி நாடு வீர்நடை போட்டுக் கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். எல்லைப் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், வளர்ச்சிக்கான தடைக்கற்கள் அனைத்தும் அகற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம்சார் பணியாளர்கள் மற்றும் இதர துறையைச் சேர்ந்த முன்களப் பணியாளர்களுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை குஜராத் மாநிலத்தில் பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார். குடிமைப்பணி பயிற்சி அதிகாரிகளுடனும் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் கலந்துரையாடினார். அரசின் சேவைகளை பெறுபவர்களாக மட்டுமின்றி கொள்கைகளை வகுப்பதிலும் பொதுமக்கள் பங்குபெற முன்வர வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பிரதமர் ஒற்றுமைக்கான உறுதிமொழியையும் செய்து வைத்தார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் தில்லியில் உள்ள அவரது சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஒற்றுமைக்கான உறுதிமொழியை திரு அமித் ஷா செய்து வைத்தார். இதனையொட்டி சென்னை வானொலியின் செய்திப்பிரிவு வழங்கும் அவரது வாழ்க்கை பயணம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி இன்றிரவு மணி 9:15க்கு அலைவரிசை ஒன்றில் ஒலிபரப்பாகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தினர். நடப்பு காரிஃப் பருவத்தில் 742 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டை காட்டிலும் 115 லட்சம் மெட்ரிக் டன் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நடப்பு ஆண்டில் கூடுதலாக 8413 நெல் கொள்முதல் மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அறுவடை செய்யப்பட்ட நெல் முன்கூட்டியே விற்பனைக்கு வந்ததை அடுத்து நடப்பு ஆண்டிற்கான நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் கடந்த மாதம் 26ஆம் தேதியே தொடங்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட தொடர்ச்சியான நடவடிக்கைகள் காரணமாக உணவு தானியங்களின் உற்பத்தி கடந்த 5 ஆண்டுகளை காட்டிலும் அதிகரித்திருப்பதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களின் வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்படுவதை உறுதி செய்யும் விதமாகவே புதிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருப்பதாக திரு கஸ்தூரி ரங்கன் தெரிவித்துள்ளார். சென்னை இந்திய தகவல் தொழில்நுட்பம் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி பயிற்சி நிறுவனத்தின் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி முறைக்கு ஏற்ப சமத்துவ சமுதாயத்தை படைக்கும் விதமாக தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். இந்த கல்விக் கொள்கை கல்வியின் பல்வேறு நிலைகளுடன் தொடர்புடையதாகவும் நாட்டின் ஒட்டுமொத்த கல்வி முறையை மாற்றியமைக்கும் விதமாக உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவர்களின் சிறப்பான சேவையால் தமிழகத்தில் கோவிட்-19 பாதிப்பு குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி, கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் விடுதிகள் அடுத்த மாதம் 16ஆம் தேதி முதல் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள். அனைத்து திரையரங்குகளும் 50% இருக்கைகளுடன் வரும் 10ஆம் தேதி முதல் செயல்படலாம். பொழுதுபோக்கு மற்றும் உயிரியல் பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள் போன்றவை 10ஆம் தேதி முதல் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. பொதுமக்களின் நலன் கருதி புறநகர் மின்சார ரயில் சேவைகள் மத்திய அரசின் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இயக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு வணிக வளாகத்தில் பழக்கடை மொத்த வியாபாரம் நாளை மறுதினத்திலிருந்தும், பழம் மற்றும் காய்கறி சில்லறை வியாபார கடைகள் 16ஆம் தேதி முதல் 3 கட்டங்களாக செயல்படவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனினும் கடற்கரை, சுற்றுலா தலங்கள், பொதுமக்கள் கூடும் இடங்கள் ஆகியவை செயல்படுவதற்கான தடை தொடர்ந்து நீடிக்கும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தற்போது நடைமுறையில் உள்ள பதிவு முறை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தற்போது உள்ள நடைமுறைகளின்படி எந்தவித தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் 2ஆம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை 5 மணியுடன் முடிவடைகிறது. இந்த 2ஆம் கட்ட தேர்தலில் 17 மாவட்டங்களில் உள்ள 94 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 3ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 2ஆம் கட்ட தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதை அடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. கர்நாடகாவில் காலியாக உள்ள 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 3ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த இடைத்தேர்தலில் பிஜேபி, காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. இதனிடையே அரசியல் கட்சிகள் தேர்தல் விதிமுறைகளை மீறக்கூடாது என்றும், விதிமுறைகளை மீறும் வேட்பாளர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 91.34% அதிகரித்துள்ளது. இந்த தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்பு 1.49% குறைந்துள்ளது. மத்திய, மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சர்வதேச நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகள் நமது நாட்டில் குறைவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 59,454 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை மொத்தம் 10,77,00,000 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவிட்-19 பரவலை அடுத்து டெல்லியில் நடத்தப்பட்டு வரும் புத்தக கண்காட்சியை இந்த ஆண்டு மெய்நிகர் காட்சி வாயிலாக நடத்த இந்திய புத்தக பதிப்பாளர்கள் அமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. துபாய் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் ஆடிய டெல்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 110 ரன் எடுத்தது. மும்பை அணியில் இசான் கிசான் அபாரமாக ஆடி 72 ரன் எடுத்தார். ஷார்ஜாவில் நடைபெறவுள்ள பெங்களூரு அணிக்கு எதிரான மற்றொரு போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதி மற்றும் வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 145வது பிறந்த தினம் ஒற்றுமை தினமாக இன்று கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. பீகாரில் 2ஆம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIRnews_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.